நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் அண்ட் வெல்கம் டு டைம் பாஸ் வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இன்னைக்கு டைம் பாஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசி டைம் பாஸ் பண்ண போறோம். ஷோக்கு போலாம் வாங்க. நம்ம பாண்டியராஜ் சார் டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆக போற ஒரு படம் தான் இது நம்மால். இந்த படத்துல நம்ம நயன்தாரா வந்து நீண்ட நாள் கழிச்சு நம்ம சிம்பு கூட வந்து ஆன் ஸ்கிரீன்ல ஜோடி சேர போறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து நம்ம குரல் அரசன். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிம்புவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த படத்துல சிம்புக்காக பாடியிருக்கார். அவர் யார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க, நீங்களே பாருங்க. சிம்பு தற்போது பாண்டிராஜ் இயக்கத்தில் இது நம்ம ஆளு படத்தில் நடித்து வருகிறார். இதில் சிம்புவுக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்து வருகிறார். மேலும் இவர்களுடன் சூரி, சந்தானம் உள்ளிட்ட பலர் நடித்து வருகிறார்கள். இப்படத்தின் மூலம் சிம்புவின் தம்பியான குரல் அரசன் இசையமைப்பாளராக அறிமுகமாகியிருக்கிறார். இவருடைய இசையில் இப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா ஒரு பாடலை பாடியுள்ளார். சிம்பு நடித்த மன்மதன், வல்லவன், சிலம்பாட்டம் ஆகிய படங்களுக்கு யுவன் இசையமைத்திருக்கிறார். இருவரின் கூட்டணியில் இப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆனது. இவர்கள் கூட்டணிக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளது. மொறிச்சு பார்த்தா நலம் தானா உடலும் உலமும் நலம் தானா நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமோ நலம் தானா உடலும் உள்ளமோ நலம் தானா ரசிகர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப தற்போது இருவரும் இது நம்ம ஆளு படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலை பாடியதன் மூலம் மீண்டும் இணைந்திருக்கின்றனர். யுவன் குரலில் ஒரு புதிய பாடலை பதிவு செய்துள்ளார் குரல் அரசன். இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி, உங்க வீட்ல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி, நம்ம வீட்ல பார்ட்டி. யுவன் பாடுவது குறித்து சிம்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் மிகவும் முக்கியமான நபர் இது நம்ம ஆளு படத்திற்காக பாடியுள்ளார். நெருங்கிய நண்பர், சிறந்த மனிதர், மேலும் எங்களது கூட்டணி எப்போதும் தோல்வியடையாது, அவர்தான் நம்ம யுவன் என்று கூறியுள்ளார். பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வந்த இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கி வருகிறது. கப்பல் படத்தோட ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நம்ம சென்னையில் நடந்து முடிஞ்சது. பயங்கர பிரம்மாண்டமான முறையில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. பட் நம்ம இளைய தளபதி விஜயும் சியான் விக்ரமும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சூப்பராக பேசியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து சினிமாவை தாண்டி அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்களாம். அதாவது ஒரு ரெண்டு டாப் ஹீரோஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றிலாம் ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா? நீங்களே பாருங்களேன். டிடி பேசும்போது கேட்டாங்க உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. நான் கெனின்னு தான் சொல்லியிருப்பேன், விக்ரமன் தான் சொல்லியிருப்பேன். தேங்க்ஸ் விஜய். ஐ திங்க் உங்கள் பதிலை கேட்டு நம்ம ஸ்லைட்டாக நிஜமாவே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற போது ஆக்சுவலி நாங்கள் நடிகர்களாக ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. சினிமா பற்றி பேசவே மாட்டோம். வில் ஜஸ்ட் பி ரிலாக்ஸ் அண்ட் எல்லாத்த பற்றியும் பேசுவோம், நிறைய காசிப் பண்ணுவோம். இந்த கப்பல் படத்தோட ஆடியோ லான்ச் நம்ம விஜய் டிவில எக்ஸ்க்ளூசிவா வர சண்டே டெலிகாஸ்ட் ஆக போகுது. மிஸ் பண்ணாம பாருங்க. என்னடா சொல்ற நீ? என்ன அது அநியாயமா இருக்கு? தீஹார் நம்ம கமர்ஷியல் கிங் பேரரசு அவர்கள் நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் டைரக்ட் பண்ற ஒரு படம் தான் தீஹார். இந்த படத்துல வந்து நம்ம பார்த்திபன் சார் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பிரஸ் மீட் ரீசெண்டா நம்ம சென்னையில நடந்தது. கிரண் பேடி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் படத்தோட பிரஸ் மீட்க்கு வர்றது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி படத்தோட டைட்டில் தீஹாருக்கு ரொம்ப சம்பந்தமான, ரொம்ப நெருக்கமான ஒரு ஸ்டார் இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து கலக்குன்னு கலக்கிட்டாருங்க. அவர் யாரு, என்னதான் பேசியிருக்காரு, நீங்களே பாருங்களேன்.
அப்படியே திருப்பாச்சி சிவாசி ரூட்டில் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு திகார்னு ஒன்று போட்டோம். படம் முடிஞ்சது. சரி ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். இப்போ திகார் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஜெயில் தான் ஞாபகத்துக்கு வரும். வரும்போது கேட்டாங்க எங்கே இருக்கிறேன்னு ஃபோனில் கேட்டாங்க. திகாரில் இருக்கிறேன்னு பயந்துட்டாங்க. என்னாச்சு திகார்? அந்த மாதிரி திகார்னாலே ஒரு திகில் அடைஞ்ச ஒரு இடம். அதில் இவ்வளோ பேர் அது ஊர் இப்போ தான் சொல்கிறாங்க என்கிட்ட. நான் முதல்ல ஜெயில் தான் நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு ஊர் இருக்குது. அதனால் அவருடைய ஃபார்முலாவை ஒரு மாற்றலை. எப்பவும் கரெக்டாக அந்த ஊர் பேர் தான் வச்சுருக்கிறாரு. இப்போ திகார் படம் இசை வீட்டில் யாரை கூப்பிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கலந்து ஆலோசித்தோம். எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது திகார்னு The Lady Lion of India, Dr. Kiran Bedi. It's a privilege and great honor for having Dr. Kiran Bedi ma'am as a chief guest in this function. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடியோ ரிலீஸ் இது. ஆக்சுவலாக எப்போவுமே நிறையா கிளாமர் ஃபன் ஃபீல்டான ஒரு நிறையா ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸை வச்சு பண்ணிட்டு இருக்கிற ஆடியோ ரிலீஸ்க்கு மத்தியில் இப்போ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு பொருந்துற மாதிரி வேறு எந்த படத்துக்குமே அந்த ஆடியோ ரிலீஸ் பொருந்தாது. ஏன்னா திகார்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அதனால் ஒரு ஜெயில் தான் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு விஷயம். அதனால் ஷாஷாங்க் ரெடம்ஷனில் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு ஜெயில் பிரமாதமான ஒரு இங்கிலீஷ் படம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு அருமையான ஒரு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். மொத்தம் இந்த படத்துக்கு மொத்தம் பேடனை ஒரு எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு இருக்காருன்னா அதுக்கு ஃபுல் மிஸ்டர் பேரரசு, வேறு யாரும் இல்லை. பணம் தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் விஷுவலில் அவர் காமிச்சிட்டார் எல்லாமே. இன்னைக்கு காமிக்கிறது ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் ஃப்ரம் கேமரா, காஸ்டியூம், மேக்கப் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பேரரசு சாரை பற்றி சொல்லணும். ஒரு பேப்பர் பேனா எப்போவுமே கையில் இருந்தது இல்லை அவர் டைரக்ட் பண்ணும்போது. நான் இதான் முதல் படம் நான் அவரோட ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த ஆக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் என்கிட்ட வந்து ஒரு கதை சொன்னார். ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி ட்ராமா. அந்த படத்தை அவர் இன்னும் பண்ணவே இல்லை, நம்ம பண்ண விடலை. அதுக்கப்புறம் முழுக்க ஒரு ஆக்ஷனாகவே நம்ம மாற்றிட்டோம். இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு சுவையான ஒரு அனுபவமாக இருந்தது. அப்புறம் நமக்கு நிறைய வேலை வைக்கல. எல்லா விஷயத்தையும் அவரே பஞ்ச் டயலாக் அவரே சொல்லுவார், ஆக்ஷனை அவரே பண்ணி காட்டுவார். அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு இயக்குனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுவரைக்கும் எல்லாவே பிபி தியார் படத்தை பற்றி தெரியும். ஆனால் உண்மையான தியாரை பற்றி யாருக்கு தெரியும்? இருக்க ஸ்டார்லேயே ஒரே ஸ்டார் தான் தியாரை பற்றி தெரியும். அவர் எந்த ஸ்டார்னு உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதாவது ஃபங்க்ஷன் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபோன் பண்ணார். சார் நீங்கள் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குன்னாரு. சார் நான் வரேன் சார். என்ன படம்னா? என்ன சார் எப்படி சேர்த்தீங்க? திகார் படம். என்ன திகாரா? திருப்பி டெல்லியிலேருந்து போலீஸ் வந்துருச்சான்னு பார்த்தேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருமா வேணாமான்னு யோசித்தேன். ஏன்னா வந்தால் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களேன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி வருவான். என்னதான் அது, என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவேன். திடீர்னு நைட்டு தமிழ்நாட்டிலேருந்து 12 மணிக்கு சார் உங்களை டெல்லி கூட்டி போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, சார் அங்கே ஏதோ விசாரணையா? அப்படியா? அதுக்கு முன்னாலே சொல்லக்கூடாதுங்க, மேனேஜரை சொல்லி ஏதாவது பணங்கன்னு நான் எடுத்துகிட்டு வருவேன். நான் இல்லை சார் உங்களுக்கு எல்லா வசதியோடு கூட்டி போகிறாங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் யோசித்தேன், எதுக்கு டெல்லி கூட்டி போகிறேன், தூக்குக்கு போட்டுருவாங்களோ. டெல்லி தியார் ஜெயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஜெயில். உண்மையிலே நான் சொல்ல போனால் உங்களெல்லாம் போகணுன்னு சொல்லலை. அதாவது இந்தியாவிலே வந்து எந்த ஜெயிலையுமே ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்வீட்டு இது எங்கேயுமே கிடையாது. என்னை நைட்டு தான் கொண்டு போய் 8 மணிக்கு விட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல, கண்ணு கட்டி வைத்த மாதிரி. நைட்டு என்னடா அந்த இடத்துல வந்து நிற்கிறமே, ஐயோ என்னடா இது நாடு ஊர் பேர் தெரியாது, மொழி தெரியாது அப்படின்னு. அப்புறம் நைட்டு கூட்டினோடனே போய் விட்டாங்க. அப்புறம் காலையில் மிட் நைட் விட்டோடனே நான் சரி நமக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க, படுத்தேன். பக்கத்தில் பார்த்தா 2 பேர் படுத்துருந்தாங்க. என்னடா இது இவங்க படுத்துருக்காங்களா, எனக்கு யாருன்னே தெரியாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே உண்மையிலே நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாடு 1200 போலீஸும் எனக்கு வந்து ஃபேன்ஸாக வந்துட்டாங்க. உண்மையிலே நான் ரொம்ப அவங்க கேட்டது என்ன முதல் கேள்வின்னா, என்ன பவர் இங்கே எதுக்கு வந்துருக்கீங்க, ஷூட்டிங்காக வந்துங்களா? போய் சொல்லக்கூட ஆமான்னு சொன்னோம்னா, ஏன்னா ரொம்ப நாள் இருக்க போகிறோன்னு தெரியும் எனக்கு. எப்படி குறைஞ்சி ஒரு 20 நாளாக இருக்கணும், அப்போ தான் பெயில் கிடைக்கும்.
ஆமாங்க, இல்லை ஷூட்டிங் வரலங்க, அப்படியே வந்தேன் அப்படின்னேன். அப்படியா, சரி பரவாயில்ல போகிற, அதனால் ஒன்றும் இல்லை, இதை பார்த்து நீங்கள் படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்கிறேங்க அப்படின்னேன். உங்கள் பக்கத்தில் நைட்டு படுத்தாங்க, யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. ஐயா அட பாவில, அவங்க வந்து யார் தெரியுமா, ரேப் கேஸில் அட்டம் பண்ணவங்க 2 பேர். ஐயோ நம்மளை ரேப் பண்ணா விட்டாங்களடா சாமி. அப்புறம் பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாமே ஹிந்திக்காரங்க, என்ன பேசுறது, ஐயோ என்னடா ஒன்றுமே தெரியல. நானும் 10ஓட 11 அப்படியே போய் டீ சப்பாத்தி கொடுத்தாங்க, நான் ஒன்றுமே சாப்பிடல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. 11 மணிக்கு பார்த்தா அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பார்த்துங்க, சூப்பர் ஆள், என்ன பவர் இங்கே வந்து நிற்கிறீங்க, வாங்க எங்கள் கூடன்னு சொல்லி அங்கே போய் நான் இருந்தேன். ஒரு நாள் எனக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் அடுத்த செல்லுக்கு போனோம். அங்கே போனோன்னு பெரிய பெரிய முதல்ல என்ன சாதாரண முதல்ல இல்லை, என்ன கேட்டாங்க என்ன விஷயம்னு. இந்த மாதிரி சின்ன மேட்ருங்க அப்படின்னு. சின்ன மேட்ரா, நான் எவ்வளோ போட்டிருக்கேன் தெரியுமா, 2000 கோடி, நான் கடப்பாரு நீ குண்டூசி அப்படின்னு. கடப்பாரு, அதாவது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இடங்களில் போகும்போது நமக்கு அனுபவங்கள் நிறையா கிடைக்குது. இந்த மாதிரி அனுபவம்லாம் வேணாம், இருந்தாலும் நான் அந்த மாதிரி அனுபவத்தில் பார்த்துட்டு, அதனால் திகார் வந்து ஒன்றும் பேர் சொல்கிறவருக்கு ஒன்றும் பார்த்தா தான் பேர் வழியா ஒன்றும் விஷயம் இல்லை. அந்த ஜெயிலில் சொல்கிறேன் படம் உண்மையிலேயே நல்லா எடுத்திருக்கிறாரு என்னுடைய தம்பி பேரரசு. அதனால் எங்கே சென்றாலும் இந்தியாவில் என்னால் சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது. என் ரசிகர் ஒருத்தன் சொன்னா, தலைவா நீ உள்ளே போனக்கு என் உயிரே கொடுப்பேனா, ஒரு பாட்டில் தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்கல. The name was Tihar. I could not say no. திஹார்ங்கிற வார்த்தை கேட்ட உடனே நான் எப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியும், எப்படி மறுப்பு தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. By this you have a new script for a new film. ஓகே, இந்த ட்ரெய்லர் பார்த்தது மூலமா ஒரு புது ஸ்கிரிப்ட் ஒரு புது படத்துக்கு கிடைச்சிருக்கு. The script could be a South Indian in a North Indian jail. ஓகே, ஒரு சவுத் இந்தியன் ஒரு நார்த் இந்தியன் ஜெயில இருந்தா என்ன கதை வழி வருமோ அதுதான் இப்ப தெரியுது அவங்க கண்ணுலன்னு சொல்றாங்க. And what happens to him? அவனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கண் வழியா தெரிகிறது. And how Tamil Nadu security police helps him. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அவனுக்கு எப்படி உதவும். I never knew this could happen in Tihar. இதெல்லாம் உண்மையான திஹார்ல நடக்குமா அப்படிங்கிறது வியப்பான விஷயம். Let me share with you shortly, briefly about my posting in Tihar. திஹார்ல அவங்களுடைய சின்ன அனுபவத்தை நம்ம கூட இப்ப குறைஞ்ச நேரத்துல ஷேர் பண்ணிக்கறாங்க. I was 9 months without a posting. 9 மாதங்கள் எந்த விதமான போஸ்டிங்கும் இல்லாம இருந்த காலத்துல waiting for assignment in Delhi police. ஓகே, டெல்லி போலீஸ்ல ஒரு அசைன்மென்ட்காக காத்துட்டு இருந்த நேரத்துல but the government gave me no posting. கவர்மெண்ட் இவங்களுக்கு எந்த போஸ்டிங்கும் இல்லைன்னு சொன்ன நேரத்துல but it was paying me for no work. அப்படியும் salary கொடுத்து வச்சிட்டு இருந்தாங்க மேம். The accountant then asked the government to explain why are you paying her without any work. சூப்பர். அத்தனை மாதங்களா இவங்களுக்கு salary கொடுத்து வச்சு ஏன் எந்த வேலையும் கொடுக்கலன்னு அக்கவுண்டன்ட் கேட்டிருக்காங்க. So they got very worried, so they posted me to Tihar jail. வேற வழியே இல்லாம திஹார் ஜெயில்ல கொண்டு போய் மேம போஸ்ட் பண்ணிருக்காங்க. That was one posting which was vacant and nobody was willing to go. சூப்பர். அந்த இடத்துக்கு வேற யாரும் போக மறுத்ததால மேம் போய் திஹார்ல போஸ்டிங் எடுத்துட்டாங்க. So when I was posted there, one officer rang me up and said, why are you going to Tihar? It has only 2 files. It has only 2 files work, no work. நீ எதுக்காக திஹார்ல வேலை எடுத்துக்கிட்டேன்? அவங்களோட one of the friend colleague சொல்லிருக்காங்க, அங்க 2 ஃபைல் மட்டும் தான் முழுமையா உனக்கு வேலை பார்க்கறது இருக்குன்னு. He said I was posted there and I could clear my 2 files from home. அங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடி வேலை செய்த ஒரு ஆபீசர் சொல்லிருக்காரு 2 ஃபைல் தான் இருக்கும், அதை நான் வீட்ல இருந்தபடி அந்த வேலையை பாத்துக்குவேன். So if you get posted to Tihar you can work from home. நீ திஹாருக்கு போய் வேலை செய்யணும், வீட்ல உட்கார்ந்தே வேலை செய் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க. I heard him and I felt that he did not know what Tihar was. ஓகே, அவர் கேட்டபோது திஹார் பத்தி முழுமையா தெரியாத ஒரு நபர் பேசுறாங்கன்னு மட்டும் மேம்க்கு புரிஞ்சிருக்கு. For me Tihar was humanity. முழுமையா திஹார் அப்படிங்கிறது அங்க மனுஷத்துவம் மட்டும் தான் அவங்க பார்த்திருக்காங்க. Which had gone wrong. ஓகே, அங்க அது இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையை தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. And needed healing. அங்க கண்டிப்பா அந்த நிலைமையை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசுக்கு வந்திருக்கு. And needed treatment. கண்டிப்பா அங்க இருக்கவங்களுக்கு சரியான ஒரு மாறு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கறத உணர்ந்திருக்காங்க. It was supposed to be a hospital. ஓகே, அங்க அத ஒரு மருத்துவமனையா, ஒரு சிறையா இல்லாம மருத்துவமனையா பார்த்திருக்காங்க மேம். To change the minds and the hearts of people. அங்க கொடுக்க வேண்டிய மருத்துவம் அவங்களுடைய மனசுக்கும் அவங்களுடைய புத்திக்கும்ன்றத மேம் உணர்ந்திருக்காங்க. You can do one more film on Tihar. இன்னும் ஒரு படம் பண்ணுங்க, மேம் ரெடியா இருக்காங்க. And the script of the film is in my book called It's Always Possible.
மேமுடைய புக் இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள்ங்கிறதுல அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு சார். The day that book makes a film, it can win an Oscar. சூப்பர். அந்த புக் என்னைக்கு படமாகிறதோ நமக்கு ஆஸ்கர் வின் பண்றதுக்கான அடுத்த வாய்ப்பு அதுதான். And lastly, what I would say, I continue to serve Tihar jail. இப்ப மட்டும் இல்ல இப்ப வேலையில இருந்தப்ப மட்டும் இல்ல இப்பவும் அவங்க திஹார் ஜெயிலுக்கு அவங்களுடைய சேவையை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. So we can do it together. Therefore Tihar had no violence. திஹார் வயலன்ஸ்ங்கற படத்துல மட்டும் தான் அவங்களுடைய சிறைச்சாலையில நன்மைகள் மட்டும் தான் பார்த்திருக்கோம், அங்க வயலன்ஸ் இல்லை. But they came after violence. அந்த வயலன்ஸ்க்கு அப்புறமா நடந்த பீஸ் தான் இப்ப திஹார். இப்ப இருக்க அங்க நிம்மதி அப்படிங்கிறது நம்ம பார்த்த வயலன்ஸ்க்கு அப்புறமா வந்தது மேடம் மூலியமா. Want to congratulate Tihar. Congratulations Tihar, the producer, the director, the actors, the musicians, the technicians, everybody who's been part of this film. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு விஜய் கோல்டன் மூமெண்ட்ஸ்ல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் வந்து காஃபி வித் அனுக்கு வந்திருந்தார். அதாவது விஜய் சார் வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமால அவரோட growth வந்து எப்படி இருக்கு, அவர் வந்து என்ன படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. நீங்களே பாருங்க. Welcome to Alive Coffee with Anu. Our first guest, சின்ன பசங்களுக்கு பைட் பைப்பர், பெண்களுக்கு ஹார்ட் த்ராப், இளைஞர்களுக்கு இளைய தளபதி. I am very happy to welcome Vijay to Alive Coffee with Anu. Welcome to the show. Just made their day. இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இளைய தளபதி, சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் சொன்னேன். ஆனா ஒரு ஸ்பெஷல் டைட்டிலை மாத்திரம் நான் வச்சிருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தது மாப்பு. வாட் இஸ் திஸ் மாப்பு? அது அந்த மாப்பிள்ளைய வந்து ஷார்ட் பண்ணிட்டானுங்க மாப்பு அப்படின்ட்டு. அது முதல்ல இருந்தே காலேஜ்ல இருந்தே அந்த மாப்பு அப்படின்னு கூப்பிட்டு பழகி போச்சு. விஜய்னு கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்க மாட்டேன், வேற யாரையோ கூப்பிட்ற மாதிரி நின்றுருப்பேன். அந்த மாப்புன்னா தான் சரி ஓகே. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் இவங்கெல்லாம் அவங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அவங்களோட டச்சில் இருக்கீங்களா? இன்னும் ஆமாம், அவங்க அந்த ஒரு 5-6 பேர் தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னும். எப்படி டைம் இருக்கு உங்களுக்கு? somehow you manage? இல்லைங்க, அது இப்போ ஏதாவது ஒரு மாதம் 1.5 மாதம் ஏதாவது ஷூட்டிங் போயிட்டு திருப்பி வந்தோன்னு வைங்களேன், வந்து அடுத்த நாள் அவங்களோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா நமக்கு அப்படியே என்னமோ ஒரு கைவணிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். வெரி ஃபார் ஸோ லாங் உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் தேர் வெரி ஜாலி லாட். ஆமே பாட்டெல்லாம் பாடிட்டு. ஆமாம், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதம். நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எந்த விதம்? பாட்டெல்லாம் பாடுவீங்களாமே? இல்லை, நான் ஜென்ரலாக கொஞ்சம் சைலண்ட் தான். மற்றவங்களாம் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க, நான் கொஞ்சம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் கேட்கன்னு. குட் லிசனர் நான். ஆனால் சின்னப்ப தீராத விளையாட்டு பிள்ளை. பயப்படாதீங்க. ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாமே. தீராத விளையாட்டு பிள்ளை தாங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸில் இல்லை. இல்லை, நிறைய இந்த மாதிரி டான்ஸ் அது இதுன்ட்டு அது சொல்ல வந்தேன். நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ, இதை நான் வந்து இது என்னடா அது, நான் வந்து ஒன்று கேட்டேன், அவர் பயந்துட்டாருன்னு நீங்கள் என்னை திரும்பி பயமுறுத்தி விட்டீங்க. இல்லை, ஸ்போர்ட்ஸ் வந்து ஜென்ரலாக எனக்கு டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இப்போவும் வந்து அந்த கிரிக்கெட்னா வேலையெல்லாம் விட்டுட்டு டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க.
நமக்கு என்னமோ ஓகே இப்போ ஒரு இந்தியா விளையாடுது அப்படின்னா இந்தியா ஜெயிக்கணுன்ற ஒரு ஒரு இது இருக்கும். பட் என்னமோ டென்னிஸ் மேலே ஒரு தனி ஈர்ப்பு. அது உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட்ல இப்போ கூட நீங்கள் தினம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களாமே? தினம் இல்லைங்க, அது எப்போது டைம் கிடைக்கும் போது பண்ணுவேன். டெய்லி பண்ணணும், ஆக்சுவலாக டெய்லி பண்ணணும். பட் அது நமக்கு டெய்லி இப்போ ஷூட்டிங் அந்த ஷெட்யூல் இருக்கும்போது கஷ்டம் இல்லையா? ஸோ எப்படியாவது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணிடுவேன். ஆனா அந்த டிசிப்ளின் தான் எல்லாரும் சொல்றாங்க. நாளுக்கு நாள் விஜய் வந்து யங்கராகவே போயிட்டு இருக்காரு, இதான் அவரோட சீக்ரெட் அப்படின்னு. வாட் அ ஹீரோ. ஆனா இந்த ஹீரோ சின்னப்ப அந்த ஊசி பார்த்து பயந்த. ஆமாங்க. இல்லை அதான் எனக்கு ஜென்ரலாக இந்த இப்பவும் சரி அந்த இன்ஜெக்ஷன் தான் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பயம். அது முன்னாடி ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போராட்டமே பண்ணிட்டேன். விஜயா ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனாங்க. அப்போ சாலிகிராமத்தில் தான் வீடு. ஸோ விஜயா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டேன். உள்ளே போயிட்டு அந்த டாக்டர் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்னதாக ஒரு எக்ஸிட் இருந்துச்சு. அங்கேருந்து எங்கள் அப்பா பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அப்பா ரூம்குள்ளே போயிட்டாரு, நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். திருப்பி வீட்டிலேருந்து தரன்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. எப்போனாலும் அதனால் மறக்க முடியாது அந்த இன்ஜெக்ஷன். அதான் அந்த ஓடி போனதுன்னு ஒன்று எனக்கு இன்னொன்று ஞாபகத்து வருது. எல்லாரும் சினிமாக்காக ஊரை விட்டு ஓடி போவாங்க, நீங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டீங்களாமே? ரொம்ப நாள் ஓடி போயிட்டீங்களா? 2 hours. 2 hours? ஐயோ ரொம்ப நேரம். So what happened? அதான் படிப்பில் கொஞ்சம் வீக்கு. எதுலையாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் சினிமாவில் வரணுன்ட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் முதல்ல முடியாதுன்ட்டார், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டார். அதில் ஒரு போராட்டத்தில் இது ஒரு போராட்டம். எங்கே போவேன் நான் வீட்டை விட்டு? சும்மா அங்கேருந்து கிளம்பி உதயம் தியேட்டரில் போய் ஒரு படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பில்டப், ஒரு லெட்டர் மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன் போயிட்டு திரும்பி 2 hours வந்துடலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே உதயம் தேட்டரில் தான் இருக்கேன்றது எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டார். ஓ அதுக்குள்ளே என்னை இழுத்துட்டு வந்துட்டார். இதுவே ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ்.